ஒரு பயங்கரமான கொசி பேசலான்னு இருக்கேன். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் என்ன தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என் வாய் தெரியல, தோன்றதை சொல்லி அடிக்கடி ரொம்ப மாட்டியிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் மீறி நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து, ஏன்னா இப்போ நான் வந்து யூடியூப் செய்யும் தொழிலே வந்து தெய்வம். யார் எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நான் பாட்டு செஞ்சுட்டு பேசிட்டு போய்கிட்டே தான் இருப்பேன். அதில் நியாயம் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நார்மலி நான் நியாயம் பேசுகிறது வந்து பொதுவான கருத்து வச்சுட்டு போயிடுவேன். இவங்க நியாயம் அவங்க நியாயம்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஏற்கனவே விஜய் அண்ணா ஒரு வீடியோ கூட நான் செஞ்சேன். ஜெயிக்கிற முன்னுக்கு முதல் நாள் அவர் வந்து ஜெயிச்சாருன்னா நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க மக்கள். ஏன்னா அவர் வந்து அண்ணா அண்ணா பிள்ளை பிள்ளைன்னு எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு ஆளாக சேர்த்து அவரை வந்து ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் எஃபர்ட்டை போட்டிங்கன்னு. தோத்தாருன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொன்னால், ஜெயிச்சாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். லைஃப் அப்படி ஓடிட்டு இருக்குன்னு. இப்போ ஜெயிச்சிட்டாரு மக்கள், நீங்கள் தான் அவரை ஜெயிக்க வச்சுருப்பீங்க. இன்னொன்று வந்து பயங்கரமாக செய்கிறாரு, அந்த நாட்டுக்கு வந்து நல்லா செய்கிறாரு. நானே எதிர்பார்க்கவே இல்லை அவர் அப்படி செய்வாருன்னு. ஏன்னா நார்மலி இந்த நாட்டில் நான் ஜெயிச்சேன்னா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. ஜெயிச்சவங்க யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் அவர் பயங்கரமாக செய்கிறாரு. ஒரு 2-3 மாதத்துலேயே அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த இதில் ஒரே ஒரு தப்பு என் மனசாட்சி பிரகாரம் பார்த்தா நான் சொன்னேன்னா, ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, சரி ஓகே எல்லாம் ஓடுது, ஸோ அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெற்றியை வந்து கொண்டாடுங்க. அந்த தோத்துவங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு நம்ம அந்த வெற்றியை வந்து கொண்டாடக்கூடாது. அவங்க தோல்வியை வந்து அதையும் வெற்றியாக கொண்டாடுறீங்க, ஜெயிச்சதும் வெற்றியாக கொண்டாடுறீங்க. அது ரொம்ப தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் வெற்றியை மட்டும் கொண்டாடணும். அந்த தோல்வியை எப்படி தெரியுமா கொண்டாடுறீங்க? அவர் பாடி லாங்குவேஜ் செய்கிறது வந்து ரொம்ப தப்பு. அண்ணா விஜய் அண்ணா நீங்கள் பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது எப்படி நம்மளுக்கு தெரியாது? நம்ம பண்ணுற ஸ்டெப்பு கண்டிப்பாக தெரியும். இப்போ திரிஷா பேர் வந்ததுக்கு கூட அவங்க காரணமே கிடையாது. அதுக்கு மேபி நம்ம விஜய் அண்ணா நீங்களே காரணமாக இருந்திருக்கலாம். உங்கள் மனசாட்சி பிரகாரம் உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். நீங்கள் வந்து அவ்வளோ செய்கிறீங்க. இப்போ அவங்க திரிஷா பேரை அவங்க பேரை அடிப்படுதுன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது. மேபி நீங்களாக தான் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கீங்க. சம்டைம் நீங்கள் வந்து ஆளுங்க கொடுக்குற சப்போர்ட்டாக இல்லை கொஞ்சம், ஏன்னா புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கு வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டுவாங்க. ஓகே புதுசாக கிடச்சிருச்சுன்னு மேபி அதனால எனக்கு சத்தியமாக அது தெரில எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கோ இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்கீங்களா, கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபீல் ஆகிருக்கணும். நம்ம ஒருத்தங்களை எவ்வளோக்கு இந்த பாடி லாங்குவேஜ் கை கட்டுற வாசியும் அவங்களாம் வந்து 70-80 வருஷமாக அரசியலே உள்ளீங்க. அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை. நீங்கள் புதுசாக வந்து ஜெயிச்சிருக்கீங்க தெரியுமா, அதுதான் பெரிய சக்ஸஸ். அந்த ஜெயிச்சதை எடுத்து மக்களுக்காக ஒரு பையனாக நின்று பயங்கரமாக செய்கிறீங்க தெரியுமா. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து விளக்கிட்டு நீங்கள் ஒதுங்கி கரெக்டாக போகணுன்னு, இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இது ஷூட் பண்ணுறோம், அது ஒரு 2 ஹவரோட முடிஞ்சு. இது லைஃப் நம்ம லேசாக வாய் விட்டால் கூட நம்ம லைஃப் சொதப்பலாயிடும். உங்களுக்கு பயங்கரமான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவரை வச்சு சூப்பராக மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஸ்டைல் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் வந்து அந்த மற்ற ஜாமானுங்களாம் வந்து பாடி லாங்குவேஜ் எதுவும் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் ஒன்று செஞ்சீங்களா அவங்க ஒன்று செய்வாங்க, கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஏன்னா என்ன மாரி கேம் நான் பார்த்தேன்னா, இப்போதைக்கு ரீசன்ட்லி பார்த்தது வந்து, முன்ன வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து டவுன் பண்ணி பேச வந்து யாருமே கிடையாது. நார்மலி வந்து இந்த பக்கம் தான் ரொம்ப பேசுவோம். இப்போ பார்த்தா எல்லாமே வந்து ஒரு பெரிய டீமாக வேலை செய்கிற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. எப்படி அவங்கெல்லாம் மூவ் ஆன் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரில. ஆனால் பார்க்க மாரி தெரியுது. ரொம்ப இவங்க சாண்டி இவங்க பேசுகிறாங்க, அவங்கள சாண்டி அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாட்டிக்கு போகிறது நீங்கள் தான். உங்களோட தொழிலை வந்து நீங்கள் கரெக்டாக செய்ய முடியாது. மக்களோட நம்பிக்கையை கெட்டு போயிடும். நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். பவரை வச்சுட்டு ரொம்ப பேர் அந்த காசை ஏமாத்தினாங்க. லஞ்சம் ஊழல் அதெல்லாம் ஏமாத்தினா அவங்கள லீகலாக சட்டப்படி எடுத்துகிட்டு அழகாக இது பண்ணிங்க. எல்லாம் அவங்க எல்லாம் மினிஸ்டராக இருந்தீங்க. அந்த ஊரில் வந்து ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா கூட கௌரவத்துக்கு வந்து உயிரை கொடுக்குருவீங்க. அப்படி இருக்கிறீங்க வந்து சாப்பாடு கழி இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாமுவானுங்க. அவங்களாம் இவங்ககிட்ட சப்பா பண்ணல. யாரோட இங்கே என்ன பேசுகிறாங்க அங்கே என்ன ஒரு டீமாக பந்து விளாடுற மாதிரி இருக்குது. ஒத்தையாக விளையாடினாலும் பரவாயில்ல, குரூப்பாக யார் எங்கே ஏற்றி விட்றாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் உஷாராக உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் என்ன தான் நடக்குதுன்னு. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், யார் வாய விட்றா யார் எடுக்கிற எல்லாமே நம்மளை பற்றி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கேயாவது மிஸ்டேக் போதா வருதான்னு. சூப்பராக வாங்க என்ன. அப்புறம் இதில் ஒன்று சொல்லணும், இன்னொன்று சூப்பராக வாங்க. ஏன்னா பெருசாக ஒரு பதவி கிடச்சிருக்கு, நல்லா வாங்க. இந்த வீடியோ போகுமா இல்லையான்னு தெரியல. பார்த்த வரைக்கும் முன்னைக்கு இப்போ தான் பிரச்சனை அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்ல நல்ல பெரிய பெரிய யூடியூப் பண்ண அவங்க பேரெல்லாம் சொல்லுனா அவங்களாம் அப்படி ஃபாலோ பண்ணுவேன். இப்போல்லாம் பார்த்தா அவங்க வந்து மனசாட்சி பிரகாரம் பேசுகிறாங்களா, எதை தான் வச்சு பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பேசிக் வந்து அவங்களுக்கு புரியலையோன்னு தோணுது. ஏன்னா
நீங்களாம் அந்த மீடியாவில் உள்ளீங்க, அந்த சோசியல் மீடியாலே அவ்வளோ பெரிய 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 ஞானிங்களாக இருக்கீங்க. அந்த பேசிக் சின்ன விஷயம் மட்டும் ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேதுன்னு தெரில. நான் பார்த்ததில் ஒரே ஒரு மனசை வந்து சூப்பராக பேசினவர். எனக்கு இந்த ஆக்டர் தான் பிடிக்கும், அந்த ஆக்டர் பிடிக்காது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பார்ப்பேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு சோறு போடுறது என் புருஷன் தான். அதனால் அப்படியே அதோட வச்சுக்கிறது, பார்ப்போம் அவ்வளோதான். ஆனால் இப்போ ரீசன்லி பார்த்ததுலேயே ஒரு ஆள் கரெக்டாக நச்சுன்னு பேசுகிறாள் யாருன்னு பார்த்துட்டேன். அதனால தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் தான். ஏன்னா அவர் கரெக்டாக பேசுகிறாரு தெரியுமா. 2 வாரத்தில் நச்சுன்னு பேசிட்டு போயிடுறாரு. நாடாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசன்லி பார்த்தப்ப மலேசியாவில் ஒரு பையன் பேசுகிறான். அவன் எதுக்கு தான் பேசுகிறான்னு எனக்கே தெரில. அவங்க ஒரு பொம்பளையை பற்றி இப்படி பேசலாமா, அந்த பொம்பளையை அவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க. அந்த பிள்ளைய அந்த பேசுகிற மணிக்கு இவங்க எதுக்கு எல்லாம் இப்படி ஞானி மாரி நடிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரில. எதுக்கு நீங்கள் எல்லாம் அப்படி நடிக்கிறீங்க? மனசில் என்ன தோணுதோ அதை வந்து யோசிக்க வேண்டியதானே. சின்ன பிள்ளைன்னா கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த 6 மாதத்துக்குள்ளே என்னென்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? சோசியல் மீடியாவில் இந்த டீம் வந்து அங்கே அந்த மாஃபியா குரூப்புன்னு அங்கேருந்து ஒன்று மாற்றி மேபி உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 டீம்னாலே உங்களை அசிங்கப்படுத்துகிற நிலமை வரலாம். 2-3 மாதத்தில் அவ்வளோ நடக்குது. எனக்கு தோன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன்னே. ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க மிஸ்டேக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தால் தான் அண்ணா உங்களால் நாட்டை வழி நடத்த முடியும். இல்லைன்னா இருக்கிற பிரச்சனை உங்களால் தீர்க்கவே முடியாது. இதிலே அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்து இந்தமாரி அவங்க திரிஷா பேர் அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப இது சொன்னால் ஒரு பொம்பளால் அப்படி இது பண்ணால் கண்டிப்பாக கோவம் வரும். ஆனால் இந்த வார்த்தை வெளியே வந்ததுக்கு இதுக்கு முன்னுக்கு என்னத்தை நம்ம தூக்கி போட்டோன்னு தெரியலையா? சீட்டு விளையாடுறீங்களே, என்ன காட்டை தூக்கி போட்டேன்னு தெரியல. நீங்கள் போட்ட காட்டுக்கு ரிட்டர்னில் அவங்க போட்டிருக்காங்க. இதுமாரி நீங்கள் மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, கடைசியாக பிரச்சனை உலகமே நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு வந்துடும். அதை விட்டுட்டு சூப்பராக வழி நடத்துவோம். எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, ஆனால் தோன்றதை சொல்லலாமே, இது தப்பு கிடையாது தானே. இப்போ நம்ம உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொள்வேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. வாழ்க்கை வந்து அழகானது இல்லை, ஆபத்தானது. அதை அழகா மாற்ற வேண்டியது வந்து நம்ம கையில தான் இருக்கு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து நம்மளோட சயின்ஸு, நம்மளோட வயசு, நம்மளோட தாட்டு எல்லாமே தான் சேர்ந்து வழி நடத்தி கொண்டு போவோம். வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. சூப்பரா வாழுங்க மக்களே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே